பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பாக்குறீங்க. ஆனா சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க அன்பு? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லது சார். நேற்றைய தினம் தாவேகாவுடைய செயற்குழு கூட்டம். விஜய் தன்னுடைய அரசியல் முடிவு என்ன அப்படிங்கறத உறுதியாகவும் நல்லா இறுதியாகவும் சொல்லியிருக்கிறாரு. எந்த காலத்திலையும் பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம எப்படி பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா, என்னென்ன பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பாஜகவுக்கான மெசேஜா அல்லது அதிமுகவுக்கு கொடுக்கிற மெசேஜா? நான் யாரோட கூட்டணி வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது, அது அதிமுகவுக்கு ஒரு மெசேஜா அல்லது திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு இன்னொரு மதச்சார்பற்ற அணி இருக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜா? எப்படி நீங்க அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க சார்? அதாவது ஒரு தூண்டிலும் இருக்கு, அரசியல் தூண்டிலும் இருக்கு, அரசியல் செய்தியும் இருக்கு. பிஜேபியோட கூட்டணி கிடையாது, திமுகவோட கூட்டணி கிடையாது, அது கரெக்ட் தான். அதிமுகவோடய இல்லைன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். என்ன காரணம்னா, கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணி வைப்பதற்கு தாவேகா என்ன திமுகவா அதிமுகவான்னு அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவும் ரூல்ட் அவுட் தான். அடுத்த தேர்தலுக்கும் கூட்டணி இல்லைன்னு தான் அர்த்தம். என்னன்னா, திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் திமுகவோட கூட்டணி இல்லைங்கிறதையும் அவர் அதுல சூசகமா சொல்றாரு. ஸோ இப்போதைக்கு தாவேகாவோட பிளான்ங்கிறது தனித்து நிற்பது, தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பது, தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆகுது. இப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். நான் உண்மையில எதுக்கு கூட்டணி அமைக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. பெரிய கட்சி தானே எல்லா கட்சியும். அண்ணா 1967 ஹைட் ஆஃப் த க்ளோரி, புகழின் உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டம், மாணவர்கள் ஆதரவு. ஈவிகே சம்பத் தலைமையில கட்சி பிளவுபட்டு இருந்தது 1961 62 காலகட்டத்தில். வைரக்கடுக்கன் காது புண்ணாகி விட்டது, கலற்றி வைத்திருக்கிறேன்னாரு அண்ணா. எங்களுக்கு அது காலேஜ் டேஸுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க. கடைசியில் அண்ணா காதுக்கு போகவே இல்லை, காங்கிரஸ் காதுக்கு தான் போச்சு. கண்ணதாசனும் போயிட்டாரு கூட. சினிமா செல்வாக்குல ஒரு முக்கியமான செல்வாக்கு 2 அங்க போயாச்சு. பெரியாரோட பேரன் சம்பத்தை நீங்க பெரியாரோட சகோதரர் மகன் சாதாரணமா இடப்பட்டுறாதீங்க. நம்ம ஈவிகேஸோட ஃபாதர். அப்போ அந்த காலகட்ட அரசியல் வரலாற்றுல காங்கிரஸ் எதிர்ப்புன்னு வரும்போது, வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, பலதரப்பட்ட எதிர்ப்புகளுங்க. அதுக்கு முன்பு நாங்க எங்களோட ஸ்கூல் டேஸ்ல திமுக மாற்று சக்தி தான். இப்போ எப்படி தாவேகா மாற்று சக்தின்னு சொல்லுதோ அதே மாதிரி திமுக சொன்னதுதான். ஏன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான். அப்போ இருமுனை போட்டி, காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் தமிழ்நாடு இன்னைக்கு தான் தமிழ்நாடுங்க. அப்போ மதராஸ் ப்ராவின்ஸ், மதராஸ் மாகாணம். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கம்யூனிஸ்டுகள் செல்வாக்கு செலுத்திய அரசாங்கம். அது ராஜாஜி அரசாங்கம், காமராஜர் அரசாங்கம். அதுக்கு பிறகுதான் நமக்கு மொழிவாரி மாநில பிரிப்பு 1955 56 ஆந்திரா முதல்ல பிரிஞ்சது. அப்புறம் எஞ்சிய போய் தான் தமிழ்நாடு. இன்னைக்கு 49 திமுக, 57 தான் 15 சீட்டு. மாற்று சக்தி கம்யூனிஸ்ட் தான். அப்பமும் 57லயும் தோழர் அண்ணாதுரையும் தான் நோட்டீஸ் போஸ்ட் அடிப்போம். 62 சீன யுத்தம், கம்யூனிஸ்ட் கட்சி பிளவு, கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் சிபிஐ ஆச்சு, செல்வாக்கு சரிஞ்சது. திமுக அந்த இடத்த ஃபில்அப் பண்ணுச்சு. அதாவது செல்வாக்கு சரிஞ்சாதான் இந்த மாற்று சக்தி ஃபில்அப் பண்ண முடியும். இது அடிக்கோடு. இப்போ மேற்கு வங்காளம், மம்தா பானர்ஜி செல்வாக்கு சரியும் போது தயார் நிலைமையில பிஜேபி இருக்கு. இப்போ கம்யூனிஸ்ட்லையும் காங்கிரஸையும் அவங்க ஓரம் கட்டிட்டாங்க. மம்தா தான் முதல்ல பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. அவங்க செஞ்ச தவறு அது. அதுலதான் பலவீனப்படுறாங்க. அப்போ ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ் கட்சி அல்லது பாரதிய ஜனதா, அவங்க அரசியல் வேற, மாநில கட்சிகளோட அரசியல் வேற. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா கூட்டணி ஏன் அமைக்கணும்னா வெற்றி தோல்விக்கான வித்தியாசம் 5%க்கு கீழே. 2 லட்சம் ஓட்டு நாங்க, 5% 10,000 ஓட்டு, 5,000 ஓட்டு கீழே 49 தொகுதி டிசைட் ஆகுது. அப்ப நமக்கு எல்லா ஓட்டும் வேணும் அப்படிங்கிற நிலைமை. சின்ன கட்சியா இருந்தாலும் கூட்டணிக்குள்ள ஓரளவுக்கு கணிசமான ஓட்டு வங்கி இருந்தாலே போதும். ஒரு 3 தொகுதியில ஓட்டு வங்கி இருந்தா கூட சேர்த்து போட்டுருவாங்க. அப்ப விஜய் கூட்டணி அவர் தலைமையில நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இந்த இடம் தவறு. ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லக்கூடியது யாராக இருக்க முடியும்னா, இன்னைய தேதிக்கு ஒண்ணு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக. ஏன்னா முதலமைச்சர் இருக்கிறாரு, அவரு கண்டினியூ ஆவாரு அல்ல ஆவல, அவரை முதலமைச்சரா மீண்டும் கொண்டு வர விரும்பல இல்ல விரும்புறாங்க, இதான் கேள்வி.
எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர். ஸோ முதலமைச்சர் முகம். அப்போ எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினா இப்படி கொண்டு போகலாம். எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினா விஜயான்னு கொண்டு போறதுல பிராக்டிக்கல் சிரமங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா விஜய் வந்து இது வரைக்கும் அவர் அரசியலுக்கு இப்பதான் வர்றாரு. வரலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்க. சினிமா நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வர்றதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் அவ்வளவு பெரிய அண்ணாவே தன்னை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலைங்க. அரசியலுக்கு வரக்கூடியவங்க அந்த மாதிரி உயிரிய கனவோட வர்றதுங்கிறது சிக்கலா? அது விமர்சனத்துக்கு உட்பட்ட விஷயமா? இல்ல, அது சொல்றதுல அர்த்தம் இல்லைன்ற. அதாவது 67 கூட்டணி, அண்ணாவோட கூட்டணியில் ராஜாஜி இருக்காரு, கவர்னர் ஜெனரல், முன்னாள் முதலமைச்சர். நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மதராஸ் மாகாணத்தோட முதலமைச்சர், ஒன்றுபட்ட மதராஸ் மாகாணங்க, ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும். அவரோ இருக்கிற ஒரு கூட்டணியில தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னா சரியா இருக்காதுன்னு தானே அண்ணா ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதனால அதை சந்தேகமே வரக்கூடாதுன்னு அவர் வந்து எம்பி தேர்தலில் போட்டி போடுறாரு, எம்எல்ஏ தேர்தலில் போட்டி போடலையே. கரெக்ட் சார், அந்த காலத்து உதாரணம் ஓகே சார். பட் இன்றைக்கு வந்து மக்கள் வந்து யாரு அப்படின்னு டைரக்டா கேக்குற, யாரு? அது எப்போதுமேங்க மக்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா? விஜய் கட்சி, ஸ்டாலின் கட்சி, எடப்பாடி பழனிசாமி கட்சி தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, மனதளவுல வந்து அதை ஏத்துக்கிடுவாங்க. சரி, நம்ம எம்எல்ஏ தானே தேர்ந்தெடுப்போம், அதுக்கு பிறகு தானே முதலமைச்சர் வருவாரு, மக்களுக்கு தெரியும். ஆனா அதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கூட்டணி சேரும்போது அது இடைஞ்சலா இருக்கும். ஒரு சீமானே வந்து விஜய் முதலமைச்சர்னு சொல்லி அவர் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாரு? அப்படின்னா எந்த கட்சி விஜயோட அணி சேரும்? சிபிஎம் வந்து விஜய் முதலமைச்சர்னு சொல்லுமா? கரெக்ட் சார், நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஆனா வந்து இப்ப கடந்த காலத்துல சிபிஎம், விசிக போன்றவங்க வந்து விஜயகாந்த் ஒரு பிரபலமா இருந்தவர், அவர் வந்து மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்கும் அவரை தான் வந்து சிஎம் வேட்பாளராக முன்னாடி அறிவிச்சு தான் வந்து தேர்தல் நோக்கி பயணிச்சாங்க. இப்ப அதே மாதிரியான ஒரு ஃபார்முலா கூட பார்க்கலாம்ல? அது அதாவது நீங்க தோல்வி அடைஞ்ச ஃபார்முலாவை பின்பற்றணும்னு சொல்றீங்க? இல்ல சார், அன்னைக்கு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஓகே, அதனால தாங்க தோல்வி. ஓகே, அதாவது 2016 நிலைமை எடுத்துங்களேன், தோல்விதான் பாக்குறீங்களா சார்? ஆமா, கலைஞர் உயிரோட இருக்காருங்க. அப்போ ஜெயலலிதாமா அவங்களுக்கு பயங்கர ப்ராப்ளம், ஆனா அவங்க கூட்டணியே இல்லாம நிக்கிறாங்க தைரியமா 2016. விஜயகாந்த் முதலமைச்சர்னு வைகோ சொல்லும் போது ஜனங்கள்ட்ட அது போய் சேர்ந்துதாங்கிறதா என்னோட கேள்வி. சேர்ந்திருந்தா ஓட்டு கூட வந்திருக்கணும்ல, குறைஞ்ச 10% வந்திருக்கணும்ல. நீங்க வெற்றி கூட பெற வேண்டாங்க, டீசன்ட் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு வெற்றி 10, 12 வரலையே. என்ன காரணம் அப்படின்னா அந்த லெவலுக்கு இன்னும் ஜனங்க தயாராகலன்னு தான் அர்த்தம். அது கலைஞரா ஜெயலலிதாவா அப்படிங்கிற கேள்வி, கலைஞரா ஜெயலலிதாவா விஜயகாந்தான்னு வந்துதா? நீங்க சொன்னீங்க ரைட்டு, நாங்க ஏத்துக்கிட்டோமா? அது ஒரு நெருடலான இடம். மக்கள் அப்படி ஈக்குவலா வச்சு பார்க்கல அப்படிங்கிறீங்க. என்ன காரணம்னா அவங்க சீனியாரிட்டி அடிப்படையில் பார்ப்பாங்க, பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்வம் இருக்கும். அதனாலதான் நான் மாநில அரசியல் வேறன்னு சொல்றேன். நீங்க சொல்றதா எனக்கு ஒரு கேள்வி சார். இப்ப வந்து நாங்க பப்ளிக் சந்திச்சோம், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை சம்பந்தமா இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் களம் எப்படி அமைய போகுது, யார் மீது நம்பிக்கை இருக்கு, குறிப்பா புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கு விஜய் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்கும் பொழுது பலரும் கூட அந்த நம்பிக்கை தெரியப்படுத்துறாங்க. எஸ், அவன் வரட்டும், ஒரு மாற்றம் வேணும், வரட்டும் அப்படின்ற கருத்துக்கள் சொல்றாங்க. அப்ப மக்கள்கிட்ட இப்படி ஒரு பார்வை பாக்குறாங்க நம்ம பார்க்க முடியும். அவர் வந்து ஒரு சிஎம் அப்படின்ற இடத்துல வச்சு பாக்குறாங்கன்ற ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. ரைட்டு. திமுக ஆதரவு அப்படின்னா 100க்கு நீங்க திமுக ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா 100க்கு எத்தனை பேர் திமுக எதிர்க்கிறோம்னு சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு கேள்வி இது. 75 பேர் சொல்லுவாங்க, 70 பேர் சொல்லுவாங்க, 65 பேர் சொல்லுவாங்க. நீங்க ஒரு 10 பேர்ட்ட கேட்டீங்கன்னா 6 பேர் திமுக திருப்பி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்க, ஒரு மாற்று சக்தி வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன ஆவாங்கன்னா பிளவுபடுவாங்க. அதிகபட்சமாகவே நம்ம வந்துங்க 40% 45% ஓட்டு தான் ஒரு கூட்டணி வாங்கி ஜெயிக்குது. எம்ஜிஆரே 77 30% தாங்க ஓட்டு வாங்கினாரு. 70% பேர் எம்ஜிஆர் வேண்டான்னு முடிவு எடுத்தாங்க. ஆனா எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு. ஏன்னா 70% பிரியுது. பவர்ஃபுல்லா 4 3 போட்டிங்க. அது அரசியலே இதுதாங்க. ஆதரவு வாக்கு இருக்கு இல்லைங்களா, இதை பத்தி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அதை போட்டுருவாங்க. எதிர்ப்பு வாக்க தான் கவலைப்படணும். எதிர்ப்பு வாக்க பிளவுபடுத்தணும், இதான் சூத்திரம். அப்ப விஜய் வந்து எந்த எதிர்ப்பு வாக்க பிளவுபடுத்துறாரு? பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பிளவுபடுத்துறாரு அப்படின்னு. திமுக எதிர்ப்பு வாக்கு, திமுக எதிர்ப்பு வாக்கு ரெண்டுத்தையும் அதிமுக எதிர்ப்பு வாக்கு அவர் அதை கிறிஸ்பா வைக்க மாட்டேங்கிறாரு. அதிமுக எதிர்ப்புங்கிறத வச்சிருவாங்க. சரி, இப்ப ஓப்பன் விண்டோ என்னன்னா அதிமுக இருந்து கொஞ்சம் பேர் அங்க வரலாம்,
ம். இப்போ நீங்க ஓவரா அதிமுக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வர்றவெல்லாம் என்ன யோக்கியமாங்கிற கேள்வி வந்துடும். நிறைய பேர் இருக்காங்க அதிமுக இருந்து என்னோட நண்பர்களே போறதுக்கு தயாரா இருக்காங்க. அதிமுக அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. தாவேக்காவுக்கு அரசியல்வாதிங்க வீட்டுல எப்படிங்க உட்காந்துருக்க முடியும்? காலைல எந்திரிச்சோன்னு வெள்ளை வெட்டி கட்டிட்டு வெளியில போடும்ல. வீட்டுல சும்மா உட்காந்துருப்பா டீயை குடிச்சிட்டு போனுங்க. மக்களை பார்க்கணும்ல. சரி 10 பேர் வீட்டு வாசல்ல நின்னாதாங்க லோக்கல் பொலிட்டிஷியனுக்கு மரியாதை. அப்ப அவன் வரணும்னு நினைக்கிறான். அப்போ தயங்கி நின்னா என்னன்னா திருப்பி பிஜேபி அதிமுக கூட்டணி ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. இப்ப விஜய் அங்க போறாருன்னு சொல்றாங்க. நம்ம விஜய் கட்சிக்கு போனா நமக்கு இடைஞ்சல் வந்துருமோன்னு அவன் தயங்கி நின்னான். இப்ப அவன் தைரியமாயிருவான். அப்ப அவனுக்கு நீங்க ஒரு விண்டோ ஓபன் பண்ணி தான் வைக்கணும். எல்லா கதையுமே அடைக்க கூடாது. ஜன்னலை திறக்கணும்ல. திரும்புற பக்கம்லாம் தீ வைக்க முடியாதுல்ல. அந்த இடத்துல அவர் கிளவரா செயல்பட்டு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி பிஜேபி எதிர்த்தா அப்புறம் அதிமுகவையும் எதிர்க்காது தானேங்க. பிஜேபி அதிமுக இப்ப ஒண்ணு தானே. இது அறியாதவன் வாயில தானே ஒண்ணு. ஆனா தெளிவா அவர் தவிர்த்துட்டு அப்படியே அழகா பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புங்கிறத ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி வைக்கிறாரு. ஆனா அதிமுகங்கிற விஷயத்துல பேசாம அப்படி நழுவி போறாரு. சோ சொல்றாரோ அப்படின்னு பலரும் கூட அந்த இடம் தான் விஜயோட புத்தால்தனம் நான் நினைக்கிறேன். விஜயை சுற்றி இருக்கிற அந்த வியூக வகுப்பாளர்களோ அவங்களோட புத்தால்தனம். சரி விஜயை சுற்றி இருக்கிற வியூகவியலாளர்கள் அவங்களும் பல தேர்தல் பார்த்தவங்க. குறைச்செல்லாம் யாரையும் மதிப்பிட வேண்டாம். அப்போ அவங்களோட பாயிண்ட் என்னங்க? அவங்க பாயிண்ட் விஜய்ங்கிறவருக்கு ஒரு மாஸ் ஹீரோ அப்பீல் இருக்கு. இவரை வச்சு வரலாம். இதான பாயிண்ட். அவ்வளவு பெரிய பிரசாந்த் கிஷோரேங்க இப்போ என்ன சொல்றாருன்னா நேத்திக்கு நான் உடனடியெல்லாம் விஜய்க்கு அட்வைசர் ரோல்லாம் எனக்கு கிடையாது. நான் பீகார் தேர்தலில் கான்சன்ட்ரேட் பண்ண போறேன்னாரு. போன தடவை ஒரு விஜயோட மேடையில காட்சி தந்துட்டு என்ன சொன்னாருன்னா தந்தி டிவி போயிட்டாங்க. பீகார்லயே விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு. அவருக்கு ஓட்டு சொன்னாரா சொல்லலையா? எப்படிங்க விழுன்னு கேட்டதுக்கு இல்ல டப்பிங் படம் எல்லாம் அங்க பாக்குறாங்க. எப்படி டப்பிங் படம் பாக்குறாங்களாம் பீகார்ல. அந்த டப்பிங் படத்துல விஜய்க்கு ஹிந்தி குரல்ல அதுல பார்த்து லேடிஸ் விஜய்க்கு ஆதரவு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பெரிய கணக்கா அவ்வளவு பெரிய வியூகவியலாளர் சொன்னார். அப்ப இவரு கட்சி இப்ப தேர்தலில் நிக்கல. அவரோட அமைப்பு பீகார் தேர்தல் தானே. இப்ப விஜய்க்கு பீகார் தேர்தலில் செல்வாக்கு இருக்குன்னா இப்போ அவரு விஜயோட இருக்கணும்ல. ஏன் இல்ல இப்போதைக்கு விஜயோட தேவை அவருக்கு இல்ல. சரி விஜய்க்கும் பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் கிளியர் பாயிண்டா ஒண்ணு சொல்றாருன்னா பிஜேபி எதிர்ப்பாளன்னு சொல்றாரு. அதுல ஹிடன் பாயிண்ட் அதிமுகவும் தான். திமுக எதிர்த்தானே ஆகணும். நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்து எப்படி தேர்தலில் நிக்க முடியும்? சோ விஜயை பொறுத்த வரைக்குங்க திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியில ஒரு பகுதி வரணும். பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கியில ஒரு பகுதி வரணும். தனக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். அது இருக்குங்க. சினிமா ஸ்டாருக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கும். அந்த ஓட்டு வங்கியில ஒரு பகுதி வரும். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இவ்வளவு சதவீதம் வரும்னு அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அப்போ 30% வாங்கினா ஜெயிச்சிடலாங்கிற கணக்கை எல்லாரும் போடுறதுதான் விஜயும் போட்டிருப்பாரு. 35% என்னென்ன ஃபிகர் எல்லாம் கூட்டுறாங்கிறதுலாம் கருத்து வேறுபாடு வருது. இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 3 இந்த பக்கம் 2ன்னு கூட்டுறதுதான் கருத்து வேறுபாடு வருது. மற்றபடி எல்லாருமே 35க்கு தான் கணக்கு போடுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது அவங்களுக்கே தெரியும் 65 நமக்கு எதிரா இருக்குன்னு இல்லையா? உங்களோட வருகைக்கு கருத்துக்கு மிக்க நன்றி சார்.